மரியாதைக்குரிய முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் அவர்களுக்கும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அற்புத காட்சி என்ன ஒரு கருமாந்திர காட்சி. பிரதர் அவதார் மாமா, டேய் குருஜி, டேய் அசிங்க மண்டை அப்பா, வாங்கடா எல்லாரும் ஒண்ணா. ஒரு பஞ்சாயத்தடா முடிச்சு வச்சு பாரு, நமக்காக அம்மட்டு போலும் புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே. இந்த இணைப்பு எதற்காக? அதையே வேண்டாம் நானும் கேக்குறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இருக்கக்கூடிய காக்கூக்கா கட்சியில் சரியான பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால் அண்ணனருக்கும் இரும்பு கோட்டையாகிய ஈக்கூக்கா கட்சியிலே இணையலாம் என்று முடிவு செய்து விட்டேன். கட்சி மாறுவதால் என்னை கோலை என்றோ பச்சொந்தி என்றோ எண்ணி விடாதீர்கள். இருக்கின்ற கட்சியிலே இருக்கின்ற மேடையிலேயே இங்கிருந்து இன்னொரு கட்சிக்கு தாவும் தைரியமும் தன்னம்பிக்கையும் இந்தியாவிலே எனக்கு ஒருவனுக்கு தான் இருக்கென்று கூறிக்கொண்டு இங்கிருந்து விடைபெறுகிறேன். அடிச்சு விடுங்க. சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கரை சுற்றும் வழக்குகள் சர்ச்சைகள் குறித்து தற்போது பார்க்கலாம். புதிய மாற்றம் தலைப்பட்டுள்ளது குட்கா விவகாரம். அமைச்சர் விஜயபாஸ்கரை இது மட்டுமல்லாமல் பல்வேறு பிரச்சனைகளும் சுற்றி வருகின்றன. புதிய மலர்ச்சி. ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் தினகரனுக்கு ஆதரவாக விஜயபாஸ்கர் பணப்பட்டுவாடா செய்ததாக தேர்தல் ஆணையம் கொடுத்த புகாரில் அவரது வீடு மற்றும் அலுவலகங்களில் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. புதிய மகிழ்ச்சி. அதில் 89 கோடி ரூபாய் பணப்பட்டுவாடா செய்யப்பட்டது தொடர்பாக ஆவணங்கள் சிக்கியதாக கூறப்பட்டது. புதிய நம்பிக்கை. இதையடுத்து அந்த இடைத்தேர்தல் ரத்து செய்யப்பட்டது. புதிய தொடக்கம். பின் விஜயபாஸ்கர் அவரது தந்தை சின்னத்தம்பி மற்றும் குடும்பத்தாரிடம் தொடர்ந்து விசாரணை நடத்தப்பட்டது. நல்ல தொடக்கம். அதேபோல் புதுக்கோட்டை மாவட்டம் திருவேங்கை வாசலில் உள்ள விஜயபாஸ்கருக்கு சொந்தமான கல்குவாரியிலும் சோதனை நடைபெற்றது. அங்கு நடைபெற்ற சோதனையில் அளவுக்கு அதிகமாக ஜல்லி உற்பத்தி செய்யப்பட்டதாகவும் குற்றம் சாட்டப்பட்டது. நம்முடைய தொடக்கம். அதேபோல் மணல் குவாரியில் இயங்கி வந்த ரெடிமேட் கட்டுமான பொருட்கள் உற்பத்தி ஆலையில் அளவுக்கு அதிகமாக மணல் சேமிக்கப்பட்டிருந்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. பின் மத்திய பொதுப்பணித்துறை உதவியுடன் அங்கு வரி ஏய்ப்பு கணக்கிடப்பட்டது. இதையடுத்து அவரது சொத்துக்களை விற்பனை செய்யவோ பெயர் மாற்றவோ கூடாது என்று கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி வருமான வரித்துறை உத்தரவிட்டுள்ளது. புஜுபாபு ஆக்சுவலா ரொம்ப நல்லவர் தெரியுமா? என்ன அப்படியான்னு கேட்டீங்க. ஒரு டைம் எனக்கு கண்டினியூவா விக்கல. அப்ப அவர் என்ன ரேப் பண்ணாரா? பயத்துல எனக்கு விக்கல் நின்னே போச்சு. தமிழ்நாடு அரசியல்ல சார் என்ன சொல்ல வரீங்க? சத்தமின்றி, அதாவது விசில் சத்தத்தை சத்தமின்றி. என்னடா உளற? தமிழ்நாடு அரசியலில் சத்தமான விசில் சத்தத்தை சத்தமின்றி மௌன புரட்சியாக. தலையா தளபதியான்னு கேட்டா கமல் மாதிரி புரியாமையே பேச. ஏரியால இவ்வளவு பெரிய கலாட்டம் நடந்திருக்கு. எங்க போன அந்த ஏறு ஊமத்துற? இங்க இருக்கே. சத்தம் மட்டும் வருதா? எங்க இருக்க? நீங்க எங்க தூக்கி போட்டீங்களோ அங்கதான் இருக்கே. டேய், என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? இந்த நிகழ்ச்சியில கலந்து கொண்டு எங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு வழிகாட்டியாக எங்களை இந்த இயக்கத்திலே இணைத்துக் கொள்வதற்கு அனைத்து ஏற்பாடுகளையும் செய்து எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்த நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் அருமை அண்ணன் ஆதவ் அர்ஜுனன் அவர்களே. கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொல்லாதடா. தாவேகா விஜய் பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவர் இங்க டிவிக்கு கேண்டிடேட் மதியழகன் ஒருத்தர் நிக்கிறாரு. அது இப்பதான் உதவிமா இருக்கிற கட்சி. அதை பத்தி கருத்து சொல்றதுக்கு ஒன்னே தானே என்ன வெளியிலே வரல. அவர் மாதிரிதான் இருக்கிறாங்க வேட்பாளர்களும். தானா என்ன பிரச்சாரத்தை என்ன பார்க்கவே வைக்கவே கிடையாதுல்ல. தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு பின்பு விஜய் என்கின்ற ஒரு முழக்கம் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமல்ல உலகம் முழுவதும் ஒலித்திட்டு இருக்கு இன்னைக்கு வரைக்கும். ஒரு அளவுக்கு மேல பண்ண. அதனால எங்களுடைய தலைவருடைய பெயர்ல உங்களுடைய பெயர் ஆரம்பிக்குது. உங்களுடைய எதிர்காலம் இங்க பிரகாசமாக இருக்கும். அவரை நம்பி வந்துட்டல, நடுத்தெருவுல தான் நிக்கணும். இணைந்து பணி செய்வோம். இணைந்து என்ன மாதிரியான பணி செய்ய வேண்டும் அத நான் சொல்றேன். குட்கா ஊழல், வாக்கி டாக்கி ஊழல், சாது மணல் ஊழல். என்ன சொல்ல சொன்னா என்ன சொல்லிட்டு இருக்க? ஒட்டுமொத்த அதிமுகவுடைய 90% நிர்வாகிகள் தொண்டர்கள் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய போகிறார்கள். என்னடா சொல்ற? நிறுத்துங்க 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 நிறுத்துங்க. என்னண்ணா என்னை விட்டுட்டு 2 பேரும் எங்க போறீங்க? ராஜஸ்தானுக்கு ஒட்டகம் வாங்குறதுக்கு. ஏப்பா இவன் மனுஷனா? குறுக்க வந்து தப்பு கேள்வி கேக்குறான் பாரு. அண்ணே, பூனை குறுக்க வந்தது தப்பு, யானை வந்த தப்பு இல்ல. ஏற மேல. யானை எனக்கு ஏறேன். எங்கடா வர்ற? ஐயா வண்டியை கவுத்துட்டு நம்மளுக்கு அந்த பக்கம் வந்துடுறேன். என்னண்ணே வண்டி இங்கே நிறுத்திட்டீங்க? நானா நிறுத்தினேன்? நானா நின்னு போச்சு. பழைய இரும்பு சாமா ஈயம் பித்தாளைக்கு பேர் சம்பளம். கொஞ்சம் நஞ்ச இருந்த மானத்தை இவன் வாங்கிட்டான். அண்ணே, டேய் தம்பி, இது வேண்டாம். பல முறை என் வண்டிக்கிட்டே வந்து சத்தம் போடுற, இது நல்லா இல்ல. இனிமே இந்த பக்கம் வந்தீங்கன்னா உன் தலையை எடுத்துருவேன். ஓ அண்ணே, வீடு பக்கம் தான், வாங்க நடந்தே போயிடலாம். சரி அண்ணே, நீங்க போங்க, வண்டி நான் பாத்துக்கிறேன். யார் நீ?
நாங்க போனதுக்கு அப்புறம் இவங்க கிட்ட போட்டு பேரிச்சம்பழம் வாங்கிட்டீங்க. எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஊர். ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. உன் கணக்குல பெட்ரோலை ஊத்தி கொளுத்த எங்க தலைவரை கை வச்சீங்கல்ல கரூர்ல, அதே மரமா எங்க மக்களை கை வச்சீங்கல்ல ஸ்டாலின் அவர்களே, அவன் இன்னும் திருந்தல மாமா. திரு உதயநிதி அவருடைய வாழ்க்கைக்காக எங்களுடைய மக்களை காவல்துறை மூலமா கொன்று கூச்சிங்களா, அதுக்கான பதில். எப்படா இப்படி வெக்கம் இல்லாம பேசுற நீ? ஒரு பொய்ய தொடர்ச்சியா சொல்லும் பொழுது அது உண்மையோ அப்படின்னு நம்பப்படும் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. ஆதவர்ஜனாவுடைய கருத்து அந்த மாதிரி கருத்து தான். 41 பேர் மரணத்திற்கு திமுக தான் காரணம்னு அன்னையில இருந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னா நீங்க ஆட்சிக்கு வந்து 40 நாள் ஆச்சு இல்ல? தமிழக அரசு அந்த ஆதாரத்தின் அடிப்படையில நீங்க ஏன் ஒரு குழு அமைத்து நீங்க ஏன் சம்பந்தப்பட்ட கைது செய்யக்கூடாது? ஒவ்வொரு மேடையிலும் கரூர் கணக்கை தீக்காம விட மாட்டோம், கரூர் கணக்கை தீக்காம விட மாட்டோம். எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். ஏப்பே விடாம பேசுற பார்த்தா ஒரே டயலாக தான் ஊருக்குள்ள சொல்லி தெரியற போல இருக்கு. சும்மா விட மாட்டோம்னா வழக்கு போட்டு உள்ளதுக்கு வைக்க வேண்டியதானே? யாரு உங்களை தடுத்தது? சொல்லு மாடு, சொல்லு மாடு 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 மாடு. எனக்கு கரூர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு வழக்கு இருக்கு. அந்த கணக்கு வழக்க முடிக்காம விட மாட்டோம். கொஞ்சம் அங்கே பாரு கண்ணா. சிக்கலாண்டா சிடுமூஞ்சி சித்தப்பண்ட. விஜய் அவருடைய காலதாமதத்தால் இந்த மரணம் நிகழ்ந்தது என்று கரூர்ல பாதிக்கப்பட்டவன் ஒப்புதல் வாக்குமூலமா கொடுத்திருக்காங்க. பல்வேறு ஊடகங்கள் வெளி வந்திருக்கு. மக்களை மெஸ்மரைஸ் பண்ணி ஒரு பொய்ய தொடர்ச்சியா சொல்லி நம்ப வச்சலான்னு அப்படி நம்ப வச்சாங்க. இப்போதும் அதிகாரத்துக்கு வந்து அதை நம்ப வைக்கிறாங்க. தோர்தம் திங்கிறியா இல்ல பியல் திங்கிற இந்த பொழப்புக்கு 4 பேர் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வாய்ஸ் ஓவர் கேட்கலையா சார்? திமுக ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் ஒரு இயற்கையாகவே ஒரு சாம்பிட் உருவாகட்டும். எந்த ஒரு அரசியல் கட்சி தலைவரும் தன்னோட தொண்டர்களும் அப்பாவி பொதுமக்களும் இறக்கிறத எப்பொழுதும் விரும்ப மாட்டாங்க. அடுத்தபடியா பார்த்தோம் அப்படின்னா எல்லாருமே ரொம்ப வெயிட் பண்ணிக்கிட்டு அவருக்காகவே காத்து கொண்டு இருந்த நம்ம நல்ல உள்ளத்துக்காக, அதாவது நம்மளோட பொதுச் செயலாளர் அவர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. வந்துட்டாரு. வாங்க உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க வந்தா தானே கலகலன்னு இருக்கும். ரொம்ப தேங்க்ஸ் மாப்ள. தமிழக வெற்றி கழகத்தின் தன்னை கொல்வதற்காக என்னதுங்க ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க எல்லாமே வந்து இணையறது. உங்களுக்கு ஒண்ணு மட்டும் நான் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். சரி சொல்லு. நீங்கள் எல்லோரும் எங்களுடைய குடும்பத்தை சேர்ந்தவர்கள். பெரிய மைசூர் மகாராஜா அகர்பத்தி குடும்பம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய மேலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் நாங்கள் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம் உங்களுடன் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்ன சாதாரணா? அது மட்டுமல்லாமல் நம்மளுடைய தமிழக முதல்வரை நம்பி வந்தவர்கள் யாரும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை, கெட்டதாக தான் சரித்திரம். இங்க இளைஞர்கள்லாம் நிறைய பேர் வந்திருக்கிறீங்க. எனக்கு தெரிஞ்சு இங்க நிறைய பேர் 75% பேர் விசில் சின்னத்துக்கு தான் நீங்க ஓட்டு போட்டிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். எப்படி சார் இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? எப்படி? ஏன்னா உங்களுடைய முகத்தை பார்க்கும் போதே தெரியுது. இவ்வளவு நாள்லாம் நீங்க வேற கட்சியில இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு தமிழக வெற்றி கணக்கு உங்களுடைய குடும்பத்துல ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா கூட அதை பார்த்துக்கிற ஒரு கட்சி எதுவாக இருக்கும் என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகமாக இருக்கும். சகோதரர் ஆதவ் அவர்கள் பேசினாரு. நான் 2 வயசுல இருந்து பேசுவோம். எல்லாம் இப்ப பேசுறதுக்கு பயங்கரமா எல்லாரும் பேசிடுறாங்க. கடைசியா என்னைய விடுவாங்க. நான் தான் பல தடவை சொல்லிக்கிறேன். என்னதான் இது பேச வேண்டியதெல்லாம் நீங்களே பேசிடுறீங்க. எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அப்போ நாங்க வரட்டுமா? வரவே வேணாம், திரும்பி பார்க்காம போயிருங்க. ஸ்டார்ட் பண்ணு. இங்கிட்டு வா. அப்படியா படைக்கலடி மண்டையில மட்டும் அடிச்சிடாத, குலக்கேசல் உள்ள போயிருவேன். சரியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.